சீனிவாசன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களை அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே திரு ரத்னபாண்டியன் அவர்களிடம் நான் அனுமதி பெற்றிருந்தேன். தேர்தல் நேரம் எனக்கு திடீரென்று தேர்தல் தேதி அறிவித்து விட்டதால் நிறைய வேலைகள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த ஊழலுக்கு எதிரான கூட்டமைப்பு ஃபேக்ட் இந்தியா நிகழ்ச்சிக்கு நிச்சயம் சொன்னபடி நான் எப்படியாவது உரையாற்றுவேன் உறுதி கொடுத்திருக்கேன். இங்க எனக்கு முன்னால பேசியிருக்கும் பல பேர் அரசியல்வாதிகளை பற்றி, அதிகாரிகளை பற்றி, லஞ்ச ஊழலை பற்றி, இதெல்லாம் ஒவ்வொருடைய அனுபவங்கள், இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய நிலைமை, இதை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. நம்மளுக்குமே வழக்கமா ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்திற்கு எதிராக சொன்னா இன்று கூட செய்தித்தாள்ல ஒரு போட்டோ ஒண்ணு வந்திருக்கு. ஒரு பெரிய அரக்கன் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு அதுல அரசியல்வாதின்னு எழுதி ஒரு நகர்ல வச்சிருக்காங்க. அதை எரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க, தீமைகளின் உருவம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதை பார்த்தோன்னே சமுதாயத்துல மக்கள் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் மேல இவ்வளவு வெறுப்போட இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதான் அதற்கு காரணம் யாரு? இந்த நூலில் மிக தெளிவாக, மிக அழகாக ஒரு நடுநிலையாளர் பார்வையோட திரு ரத்னபாண்டியன் இந்த நூலை ரொம்ப பிராக்டிக்கல் சொல்லுவோம் இல்லீங்களா, லட்சியம், நம்மளுடைய குறிக்கோள், இதெல்லாம் ரொம்ப உயர்வா இருக்கும். அதில் அடையக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது கூட சில சமயம் பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும், ஆனா பின்பற்றது கஷ்டமா இருக்கும். ஆனா இதுல அமைப்புகள் வழக்கமா ஒரு விதமான எண்ணம் வரும். இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராடுபவர்கள் தான் மிக சிறந்த மனிதர்கள், அந்த அமைப்புகள் தான் நாட்டையே காப்பாற்றும், மற்றவர்கள் எல்லாருமே நாட்டினுடைய சொத்தை கொள்ளையடிப்பவர்களுக்காக, மக்களை சுரண்டுபவர்களுக்காக இருப்பவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஆனாலும் ஒரு சில தன்மார்வ அமைப்புகளில் இருக்கக்கூடிய தனி மனித ஈகோக்கள் மூலமாக கூட பிரச்சனைகள் வரும். அதை எவ்வளவு அழகாக, தெளிவாக அதை கையாள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. இதெல்லாம் தான் பிராக்டிக்கலான விஷயம். ஒரு அமைப்புல, தன்னார்வ அமைப்புல கூட பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி கையாள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை தாண்டி நாம் மேலே எப்படி வருவது அப்படிங்கிற கூட எழுதியிருக்கு. பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு தன்னார்வ அமைப்பை வெற்றிகரமாக எப்படி நடத்த வேண்டும் என்பதை திரு ரத்னபாண்டியன் அவர்கள் சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார். இந்த அரசியல்வாதி விஷயத்தை பத்தி சொன்னேன். வழக்கமா நம்மளுக்குள்ள இந்த அரசியல் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தீமையின் உருவமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னா எங்கேயுமே கிடையாது, நாம தான் காரணம். எங்கிருந்து போறாங்க அரசியல்வாதிகள்? நம்ம சமுதாயத்திலிருந்து, நம்ம பக்கத்து வீட்டில இருந்து, நம்ம நாட்டிலிருந்து. நம்மள மாதிரி ஒருத்தர் தாங்க நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அவர்கள் மற்றும் குற்றம் செய்யறாங்க, அவங்களுடைய பின்னணி சரியில்லைன்னு சொன்னா அவர்களை தேர்ந்தெடுக்கும் நாம் தானே முதல்ல தவறு செய்கிறோம். அப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு? நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது இந்த அரசியல் பத்தி ஏன் பேசணும், ஒரு அரசியல்வாதியாக இருப்பதால் நிறைய நேரங்கள்ல இவரு எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னாரு, நாங்க ஒரு மலையில, ஒரு கிராமத்துல 18 மைல் தூரத்துல இருக்கோம், யாரும் எங்களுக்கு வர்றதில்ல, அங்க இருக்கிற கிராமம், அந்த மலைவாசிகள் எல்லாம் யாருமே பார்க்க கூடாத நிலையில இருக்காங்க. நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். அங்க யாருமே அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வருவதில்லைன்னு சொன்னாரு. போன பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நான் பொறுப்பாளராக இருந்தேன். தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவது, வேட்பாளரை பற்றிய அந்த சுற்றுப்பயண விவரத்தை நான் தயாரித்துட்டு இருந்தேன். கூட சக கட்சி நிர்வாகிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சரிங்க, இந்த வார்டுக்கு இத்தனாம் தேதி வேட்பாளர் போவாரு, இந்த ரூட் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டு கொடுக்கறேன். மேடம், இதெல்லாம் வேலைக்காகாது. ஏன்பா வேலைக்காகாது? வேட்பாளர் போய் இவங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா? நீங்க போட்டிருக்கிற ரூட் எல்லாம் பாருங்க மேடம், அதுல ஏதாவது ஒரு வழியில அந்த நல்ல இந்த நடுத்தர வர்க்கம் இருக்கிற இடம், அப்புறம் பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கிற இடம், பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கிற இடம், இந்த மாதிரி ரூட் போட்டா யாராவது நம்மளுக்கு ஜெயிக்க முடியுமா? இல்ல யாராவது நம்மள பாப்பாங்களா? என்னப்பா சொல்றீங்க? அப்ப இவங்கெல்லாம் நாம போய் பார்க்க வேண்டாமா? ஒரே விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அரசியல்ல இருக்கணும், அரசியல்ல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த படிச்ச ஏரியா போறது, அப்புறம் வந்து இந்த பெரிய பெரிய வீடுகள் அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போறது, இந்த பிளான் எல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க எங்க போகணும்? எங்கே ஒட்டுமொத்தமா கும்பலா வந்து இந்த குடிசை மாற்று வாரிய மக்கள், நீங்க அங்க போய் வந்து அவங்க ஓட்டு போடவே வராத மக்கள் கிட்ட போய் ரூட் போட்டுட்டு இருக்கிறீங்களே, நீங்க அரசியல தேடுவீங்களான்னு கேட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அவங்க சொன்ன மாதிரியே படித்த வர்க்கத்தினர், பணக்கார வர்க்கத்தினர் சொல்லக்கூடிய நபர்களுடைய பூத்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டினுடைய சதவிகிதம் மிக மிக குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எடுத்தாங்க, ஒவ்வொரு பூத்திலும் எத்தனை ஓட்டு போலாயிடுச்சுன்னு பாருங்க. நான் அப்ப அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டேன். இல்ல நம்ம மக்கள் அப்படி கிடையாது, அவங்களை கொண்டு வருவோம், ஓட்டு போட கொண்டு வருவோம். ஆனா எனக்கே ஒரு சில அபார்ட்மெண்ட்ல நான் ஓட்டு கேட்கற வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் போறோம். அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, அரசியல்வாதிகள் யார் ஓட்டு கேட்டு வர வேண்டாம், உள்ள வர வேண்டாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இப்படி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் வாசிங்களோ வீட்டுக்காரங்களோ நீங்க அரசியல்வாதிகளை திட்டுறதுக்கு என்ன அருகதை இருக்குங்கிறதா என்னோட கேள்வி. அதாவது தள்ளி வச்சு நின்று பார்த்து இவர்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் சொன்னா இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா? என்னைக்கு அரசியல் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சொல்லி நாம நினைச்சு அதுல போய் நாம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சிஸ்டத்தை, அந்த அமைப்பை நம்மள மாதிரி ஆட்கள் கைப்பற்றமோ அன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அது இல்லாத வரைக்கும் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம், அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்கு லஞ்சம், இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்கிற நிலைமைக்கு ஒரு கேவலமான ஜனநாயக முறைக்கு நம்ம மக்கள் பழகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேர்தலில் நிக்கணும்னு சொன்னா, நான் இப்ப காலையில அதனோட வேலையா தான் நின்றுட்டு இருந்தேன். ஒவ்வொரு வேட்பாளரும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு லிஸ்ட் வந்து இப்ப டெல்லிக்கு அனுப்பணும், செகண்ட் லிஸ்ட் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. நாங்க பெரிய ஒரு வேதனையா இருந்தது. ஒவ்வொரு வேட்பாளரும் சொந்தமாக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீர்கள், இதுதான முதல் கேள்வி. ஐயாவுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம பேசலாம். நாட்டை சரி பண்ணணும், நாட்டுல சரியான சட்டங்கள் கொண்டு வரணும். சட்டம் யார் கொண்டு வருவாங்க? அரசியல்வாதிகள் தான் கொண்டு வர முடியும். இந்த சரியான சட்டங்களை கொண்டு வருவதற்கு சரியான நபர்கள் போகணும்னு சொன்னா முதல்ல மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரணும். என்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை தள்ளி வச்சு நின்று பாக்குறோமோ அந்த இடம் சரிப்பட்டு வரவே வராது. வெளியில நின்று குற்றம் குறை சொல்றதுங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. ஏனென்றால் இந்த மாதிரி அமைப்புகள் இன்று நிறைய வேண்டும். ஊழலை பத்தி சொன்னாங்க. 2010 வருடம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழல் ஆண்டாக உலகம் முழுவதும் நாறிட்டு இருக்கு. சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள், அதனால லஞ்சம் வருதுன்னு. எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவிலிருந்து ஒரு 10 அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. எங்க நாட்டுக்கு வந்து எங்க நாட்டினுடைய அரசியல் அமைப்பெல்லாம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து என்னோட கட்சி என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. நாங்களும் வாஷிங்டன் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நியூயார்க்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற அரசியல் செட்டப், அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுதுன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வாஷிங்டன்ல வந்து தங்கி இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு மாணவர், அந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர் என்ன பார்க்க வந்தார். நான் அன்று மாலை தான் இந்தியன் எம்பசிக்கு வந்து மீட்டிங்காக கூப்பிட்டு இருந்தாங்க. நம்முடைய தூதரோட நீங்க எல்லாம் மீட் பண்ணணும். ரொம்ப பிரமாதமா அங்க இருக்கிற இந்திய மக்கள் அவர்களுடைய வளர்ச்சி இதை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா உரையாற்றுறாரு. நாங்களும் கேள்வி எல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நைட்டு அந்த ஸ்டூடெண்ட் என்ன பார்க்க வந்தார். என்னப்பா எப்படி இருக்குது, இந்திய மக்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, ரொம்ப வளர்ந்துட்டு இருக்காங்க, நல்லா சொல்றாங்க, என்னை கேட்டப்ப ரொம்ப பெருமையா இருந்ததுன்னு சொன்னேன். அந்த மாணவர் சொல்றாரு, நீங்க அந்த இந்தியன் எம்பசிக்கு போனீங்களே, எந்த ஃப்ளோருக்கு போனீங்கன்னு கேட்டான். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அங்கதான் அந்த தூதரோட மீட்டிங் இருந்தது, ரொம்ப நல்ல பிரமாதமான பில்டிங், நல்ல அமைப்பு இருந்தேன்னு. நீங்க நாளைக்கு ஒண்ணு பண்ணுங்க, இன்று வந்து நீங்க அரசாங்கத்தின் விருந்தினர், நாளைக்கு வந்து என்னோட வாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஆபீஸ் இருக்காங்க, கொண்டு போய் காட்டுறேன்னா. ஏன்பா என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு. நான் வந்து என்னோட பாஸ்போர்ட் லேப்டாப் எல்லாம் கிளாஸ்ல ரூம்ல வச்சிருந்தேன் பேக்ல. அதை வந்து ஒரு கும்பல் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்க எல்லாமே சிசிடிவில வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா கூட அவங்க பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தால தயங்குறாங்க. என்னோட பாஸ்போர்ட் போனதால எனக்கு புது பாஸ்போர்ட் வேணும். நான் புது பாஸ்போர்ட்டுக்காக இந்திய தூதரகத்தை போய் அணுகினேன். அவன் சொல்ற, என்னுடைய வகுப்பிலே கூட மிக மிக ஏழை நாடுகளான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க.
அந்த நாட்டு தூதரகத்துல கூட இந்த மாதிரி ஒரு கேவலம் நடந்திருக்காது. என்கிட்ட $500 லஞ்சம் வாங்கிட்டு தான் எனக்கு புது பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னாரு. அதாவது இந்தியா மட்டும் இல்ல, இந்திய மக்கள் வெளிநாடுகள்ல போய் இருந்தா கூட இதைத்தான் பண்றாங்க அப்படிங்கறத அங்க தெரிஞ்சுட்டேன். அடுத்த நாள் வந்து அந்த செக்ரட்டரி கூப்பிட்டு, கேவலமான விஷயம், அதாவது அன்று சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு என் மனசுல பதிஞ்ச விஷயத்துக்கும் நைட்டு 8 மணிக்கு வந்து எனக்கு கொடுத்த தகவலும் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப வேதனையா இருந்தது. அவன் சொல்றான், அந்த பையன் $500, நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் வேலை செய்யற ஆள் கூட கிடையாது, அவங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு பேங்க்ல கிளர்க்கு, அவன் வந்து பேங்க் லோன் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கான் படிக்கிறதுக்கு, எங்கிட்ட $500 லஞ்சமா நம்ம ஆளுங்க வாங்கிட்டு தான் அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்தது. இதெல்லாம் நம்ம எப்ப சரி பண்ண போறோம்? இந்த மக்கள் எல்லாம் என்னைக்கு மாற போறாங்க? ஒரு மாணவன் கிட்ட கூட லஞ்சத்தை வாங்கிட்டு தான், அதுவும் வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு நாடுகள்ல நிச்சயமா ஒரு நல்ல சம்பளம் நல்ல வசதியோட இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்கள் எல்லாருமே இப்படி இருக்காங்கன்னு சொன்னா குறை எங்க இருக்கு? இதை நாம யோசிச்சுதான் ஆகணும். அதே சமயம் நம்முடைய முயற்சிகளை இதெல்லாம் நடக்காதுன்னு விட்டுடவே முடியாது.